ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரிசையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் இடம்பெறும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு புகழாரம் சூட்டினார். நான் அறிவித்த இந்த 108 அறிவிப்புகள், கடந்த ஆண்டு அறிவித்த 235 அறிவிப்புகள், அதற்கு முன்பு அறிவித்த 165 அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் அத்தனையும் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் ஏற்கனவே வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரிசையில் எங்களுடைய முதல்வரின் திருப்பெயரும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனிடம் வரம் கேளுங்கள், அவரை வைத்து வாக்கு கேட்காதீர்கள் என்றும், தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தனது துறையின் மானிய கோரிக்கை பதிலுரையில் கூறினார். எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம். கடவுளை கோயிலில் வைத்து வணங்கலாம், கடவுளை கோயிலில் வைத்து வணங்கலாம், பிரச்சாரத்துக்கு அழைத்து வாராதீர்கள். கடவுளை கோயிலில் வைத்து வணங்குங்கள், பிரச்சாரத்திற்கு அழைத்து வாராதீர்கள். இறைவனிடம் வரம் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள். இறைவனிடம் வரம் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்குகள் கேட்காதீர்கள். உலகத்திற்கே பொதுமறையும் பொது நீதியும் வழங்கிய அன்னை தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும். ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும். மனிதநேயம் ஒருபோதும் இம்மண்ணை விட்டு அகலாது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என சட்டப்பேரவையில் கோரிக்கை எழுந்ததால் காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பெரும்பாலான நிதியை மாநில அரசு வழங்குவதால் அந்த திட்டத்தின் பெயரை மாநில அரசுக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மாற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் சிந்தனை செல்வன் வேண்டுகோள் விடுத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு குறித்து தெளிவாக பலகையில் குறிப்பிடப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு மத்தியில் பேசிய பாஜக எம்எல்ஏ நைனா நாகேந்திரன், நிதி பங்களிப்பை பொறுத்து பெயர் வைப்பது என்றால் எல்லா திட்டங்களுக்கும் மத்திய மாநில அரசின் நிதி பங்களிப்பை வைத்து திட்டங்களுக்கு பெயர் வைக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே பேசிய சபாநாயகர் அப்பாவு, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட கொடுக்கவில்லை, அதை குறிப்பிடலாமா என்று கேள்வி எழுப்பியதால் அவையில் காரசார விவாதம் நீடித்தது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டிற்காக வழங்கப்படும் ₹3 கோடி நிதி முழுவதையும் சட்டமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுவரை ₹2 கோடி நேரடியாகவும் ₹1 கோடி அனுமதி பெற்றும் உபயோகப்படுத்தி வந்த நிலையில் 3 கோடியையும் சட்டமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் மருத்துவ செலவு தொகை வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து கூறவுள்ளதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் 6000 கோடி மதிப்பிலான கோயில் சொத்துகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 5097 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில் திருப்பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியில் நிலமீட்பு சிலை மீட்பு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. அடுத்தவன் சொத்தை அபகரித்தால் ஆண்டவன் தான் கேட்க வேண்டும். ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் இன்று தமிழ்நாட்டை ஆளுகின்ற நம் ஆண்டவர் தான் கேட்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரையில் 6004 கோடி பெருமானமுள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த 20200 பணிகளில் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற பணிகளுடைய எண்ணிக்கை 7648 பணிகள். இதற்கு ஒட்டுமொத்த செலவு என்பது எவ்வளவு என்றால் 5097 கோடி ரூபாய். இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெருந்தொகை இத்தனை திருக்கோயில்களுக்கு ஒதுக்கீடு செய்தது முதல் முறை. கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை எடுத்து சென்ற விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற கோருவது நியாயமற்றது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு சென்றதாக திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அக்கட்சி எம்எல்ஏக்களுக்கு எதிராக சட்டப்பேரவை உரிமைக்குழு உரிமை மீறல் நோட்டீஸை அனுப்பியது. அதில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம்
இந்த விவகாரத்தில் உரிமை மீறல் இருப்பதாக கருதினால் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டது. இரண்டாவது நோட்டீஸையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்ற செயலாளர் மற்றும் உரிமைக்குழு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் புதனன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கை திரும்ப பெற கோருவது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்லாமல் நியாயமற்றது கூட என்று தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அறிவுறுத்தி வழக்கின் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். ஆரணி நகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் திமுக அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து காரசார விவாதம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரமன்ற தலைவர் ஏசி மணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறித்து அதிமுக கவுன்சிலர் ஒருவர் ஆவேசமாக பேசினார். இடையில் குறுக்கீடு செய்த நகரமன்ற தலைவர் அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டதால் காரசார விவாதம் ஏற்பட்டது. இறுதியில் தீர்மானம் எதுவும் வாசிக்கப்படாமல் கூட்டம் நிறைவடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.